கல்வி சாகரம். கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முஹம்மது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. கற்போருக்கும் கற்றுக் கொடுப்போருக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே அல்ஹம்துலில்லாஹ். கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிகை நிகழ்ச்சியே கல்வி சாகரம். கற்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது. அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது. அத்தோடு கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, நாம் சந்திக்கும் ஒரு நொடி பொழுதோ, நேரமோ, நிமிடமோ எமது வாழ்க்கையின் பெரும் திருப்புமுனையாக அமைந்துவிடும். சாதாரண ஒரு மனிதனை சரித்திரத்தில் பேசப்படும் நபராக அது மாற்றிவிடும். அத்தகையதொரு நொடி பொழுது எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அது வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பக்குவம், தெளிவு மற்றும் நல்ல சிந்தனை எம்மிடம் இருக்க வேண்டும். சிறந்த சிந்தனைகள் உங்களை சாதனையாளர்களாக சிறுக்கம். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள கொழும்பு பம்பலப்பிட்டிய முஸ்லிம் மகளிர் கல்லூரி தரம் 8 மாணவி ஷைமா ஷாக்கிர் கூறும் சிந்தனை கதையை கேட்டு பாருங்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கிரேக்க நாட்டின் கியூஸ் நகரை ஆட்சி செய்தவர் தான் மன்னர் சைராக். அவர் ஒரு நாள் தனது அரண்மனை பொற்கொள்ளனை அழைத்து சுத்தமான தங்கத்தை அவனிடம் கொடுத்தார். தனக்காக ஒரு அழகிய கிரீடம் செய்து வரும்படி அவனை பணித்தார். சரி என்று ஒப்புக்கொண்டான் அந்த பொற்கொள்ளன். அதற்கு பின்னால் ஒரு தத்துவத்தையே இந்த உலகம் கண்டுகொள்ளப் போகிறது என்று யாரும் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. நாட்களும் வேகமாக நகர்ந்தன. அழகியதொரு கிரீடத்தை செய்து கொண்டு அரசரிடம் வந்தான் அந்த பொற்கொள்ளன். அந்த கிரீடத்தை பார்த்ததும் அரசரின் மனதில் சிறிய சந்தேகம். பொற்கொள்ளன் தன்னுடைய சுய லாபத்திற்காக தான் கொடுத்த தங்கத்தில் இருந்து சிறிது எடுத்துவிட்டு அதற்கு பதிலாக ஏதேனும் மலிவான உலோகத்தை கலப்படம் செய்து இந்த கிரீடத்தை செய்திருப்பானோ என்பதே அரசருக்கு வந்த அந்த நியாயமான சந்தேகம். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தார் அரசர். அதற்கான வழி ஏதும் அவருக்கு தெரியவில்லை. உடனே அறிஞர் ஆர்க்கிமீடிஸை அழைத்தார். தனது கிரீடத்தில் கலப்படம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்து சொல்லும்படி அறிஞரை கேட்டுக்கொண்டார் அரசர். ஆர்க்கிமீடிஸுக்கு இது ஒரு சவாலான வேலை. கிரீடத்தை உடைக்காமல் அல்லது உருக்காமல் அதன் அடர்த்தியை எப்படி சரியாக கண்டுபிடிப்பது என்று அவர் நாள் முழுவதும் யோசித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு விடை எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவரும் தனது முயற்சியை கைவிடவில்லை. ஒரு நாள் ஆர்க்கிமீடிஸ் வழக்கம் போல தனது குளியல் தொட்டியில் குளிப்பதற்காக இறங்கினார். தொட்டி நிறைய நீர் நிரம்பி இருந்தது. அவர் உள்ளே இறங்கியதும் தொட்டியிலிருந்து நீர் வெளியேறி தரை முழுவதும் சிந்தியது. அதை கண்ட அவர் அது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். அவரது சிந்தனை அவரது நீண்ட கேள்விக்கான பதிலை சொன்னது. ஒரு தத்துவமும் பிறந்தது. உடனே குளியல் தொட்டியில் இருந்து வெளியே குதித்தார். சந்தோஷத்தில் தான் இருக்கும் நிலையையும் மறந்து சைரக் நகர தெருக்களில் யுரேகா யுரேகா, அதாவது கண்டுபிடித்து விட்டேன் என்று உரக்க கத்திக்கொண்டே ஓடினார். ஒரு வழியாக அரண்மனைக்கு சென்றார். கிரீடத்தின் எடைக்கு சமனான எடையுள்ள சுத்தமான தங்க கட்டியொன்றையும் கிரீடத்தையும் எடுத்தார். இரண்டினையும் தனித்தனியே நீரில் அமிழ்த்தி அவை வெளியேற்றிய நீரின் அளவை ஒப்பிட்டு பார்த்தார். முடிவில் அந்த கிரீடம் சுத்தமான தங்க கட்டி வெளியேற்றியதை விட அதிக நீரை வெளியேற்றி இருப்பதை கண்டறிந்தார். இதன் மூலம் பொற்கொள்ளன் அரசரை ஏமாற்றி கிரீடத்தில் கலப்படம் செய்திருப்பது தெரிய வந்தது. இவரது இந்த கண்டுபிடிப்பு தான் இன்றும் ஆர்க்கிமீடிஸ் தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. தனது சிந்தனையால் ஒரு புதிய தத்துவத்தை உலகிற்கு வழங்கினார் அறிஞர் ஆர்க்கிமீடிஸ்.
எனது அன்பின் மாணவர்களே, அறிஞர் ஆர்க்கிமிடிஸின் வாழ்க்கை கதை நமக்கு பொறுமை, விடாமுயற்சி, சிந்திப்பதன் அவசியம் ஆகிய பாடங்களை கற்றுத்தருகிறது. புத்தகங்கள் நமக்கு அறிவை தரலாம், ஆனால் சிந்தனைதான் புதுமை மற்றும் புத்தாக்கத்தை எம்மில் ஏற்படுத்தும். ஏதும் பிரச்சனைகள் அல்லது சிக்கல்கள் வந்துவிட்டால் அதை கண்டு சோர்ந்து போகாது நாம் சிந்திக்க வேண்டும். பொறுமை வழிகாட்டி என்றால் சிந்தனைதான் உங்கள் வளர்ச்சியின் அடித்தளம். ஆக சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது உங்களை அறிவாளியாக்கும். சிந்தியுங்கள், அது உங்களை புத்தாக்க சிந்தனையாளர்களாக அறிமுகப்படுத்தும். சிந்தியுங்கள், நீங்கள் சரித்திரம் போற்றும் வெற்றியாளராக மாறலாம் என்ற செய்தியுடன் இன்றைய கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் செல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம். மாணவர்களின் நடத்தை கோலங்களில் பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. வீடு, குடும்பம், அயற்சூழல், உடல் மற்றும் உளவியல் என அதன் பட்டியல் நீண்டு செல்லும். மாணவர்கள் சரியாக வழிநடத்தப்பட வேண்டும், வழிகாட்டப்பட வேண்டும். அந்த தார்மீக பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில் இன்றைய சிந்தனை பக்கத்தில் கலாச்சாரம், சமயம் மற்றும் மரபுகள் என்பன மாணவர் நடத்தைகளுக்கு வழிகாட்டிகள் என்ற தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் பேராதனை பல்கலைக்கழக மெய்யியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முஃபீசால் அபூபக்கர் அவர்கள். கலாச்சாரம், சமயம் மற்றும் மரபு மாணவர் நடத்தைக்கான வழிகாட்டியாக எவ்வாறு அமைகின்றது என்பது தொடர்பானதாகும். மாணவர்கள் என்ன வகையான நடத்தையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை குறிக்கும் இவை 3 தூண்களாக காணப்படுகின்றன. முதலில் நாம் கலாச்சாரத்தை பற்றி பார்ப்போம். கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறை, மொழி, கலை, ஆடை, சிந்தனை, மதிப்புகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விரிந்த கருத்தாகும். மாணவர்கள் தமது கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது என்பது வெறும் பாரம்பரிய உடையணிதல் அல்லது விழாக்களில் கலந்து கொள்வதில் மட்டுமல்ல, மாறாக மரியாதை, ஒற்றுமை, பொறுப்புணர்வு, சமூக நலன் போன்ற மதிப்புகளை தனது நடத்தையில் வெளிப்படுத்துவதையும் குறிக்கும். அது மட்டுமல்ல, இதுவே உண்மையான கலாச்சார பின்பற்றுதலாகவும் காணப்படுகின்றது. கலாச்சாரம் மாணவர்களை தனக்கென்று ஒரு அடையாளம் கொண்ட நபராக உருவாக்குகின்றது. அதன் அடிப்படையில் கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் எமக்கான ஒரு தனித்துவ அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்றுதான் சமயத்தை நாங்கள் நோக்குகின்ற போது, சமயம் என்பது நம்மை ஆன்மீக ரீதியாக வழிநடத்தும் ஒரு சக்தியாக இருக்கின்றது. எல்லா சமயங்களும் அடிப்படையில் சொல்வது போல ஒரே செய்தி, அவை அன்பையும் அமைதியையும் மனித நேயத்தையும் போதிக்கின்றன. குறிப்பாக மாணவர்கள் சமயத்தை சரியாக புரிந்து கொண்டால் அவர்களின் நடத்தையில் ஒழுக்கம், தன்னடக்கம், கருணை, நேர்மை போன்ற பண்புகள் தானாகவே வளர்ச்சி அடையும். சமயங்கள் ஒருவரை மதிக்க கற்றுக் கொடுக்கின்றது, அதே போன்று பிறரை நாங்கள் மதிக்கவும் கற்பிக்கின்றது. வேறுபாடுகளை வெறுப்பதோ அல்லது புரிந்து கொள்ள மறுப்பதையோ அது ஏற்றுக்கொள்வதில்லை. இதனூடாகத்தான் நாங்கள் சமுதாய ரீதியாக ஏனைய மனிதர்களது சமயத்தையும் அவர்களது வாழ்வியல் முறைகள், பண்பாடுகள் போன்றவற்றையும் அறிந்து கொள்வதற்கு சமயம் எங்களுக்கு அடிப்படையாக அமைகின்றது. அதுபோலதான் நாங்கள் மரபுகளை பார்க்கின்ற போது, மரபு என்பது தலைமுறை ரீதியாக கடந்து வந்த அனுபவங்களின் பொக்கிஷமாக இருக்கின்றது. குறிப்பாக குடும்ப மரபு, சமூக மரபு, கல்வி மரபு ஆகியவை மாணவர்களின் சிந்தனையையும் நடத்தையையும் பாதிக்கின்றன. மரபை எமக்கு இணக்கமான முறையில் நாங்கள் அணுகுகின்ற போது அது முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பதில்லை, மாறாக அது எங்களுக்கான வழிகாட்டியாகவே அமைகின்றது. உதாரணமாக, முதியோரை மதித்தல், ஆசிரியரை மரியாதைப்படுத்தல், உழைப்பினை உயர்வாக காணுதல் போன்ற மரபுகள் மாணவர்களின் செயற்பாட்டை மிகவும் சிறந்ததாக ஆக்கி வைக்கின்றன. இந்த 3 விடயங்களிலும், குறிப்பாக இந்த மரபு சார்ந்த விடயங்கள் மாணவர்களது அன்றாட நடவடிக்கைகளில் மிகவும் செல்வாக்குள்ளதாகவும் காணப்படுகின்றது. இந்த வகையில் தான் மேற்கூறிய 3 விடயங்களும் ஒரு மாணவரின் அல்லது மாணவர் சமூகத்தின் நடத்தைக்கான அடிப்படையாக மாறுகின்றது. நல்ல மாணவர்கள் என்பது பரீட்சையில் மட்டும் வெற்றி பெறுவர்கள் அல்ல, மாறாக சமூகத்தின் மீது பொறுப்புணர்வு கொண்டவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களையும் சமயங்களையும் மரபுகளையும் மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய உலகம் பல்வகையான டைவர்சிட்டியை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவேதான் மாணவர்கள் வேறுபட்ட கலாச்சாரங்களை நாங்கள் மதிக்க வேண்டும், மத அடிப்படையிலான வெறுப்பை தவிர்க்க வேண்டும், மரபை விமர்சன சிந்தனைக்குள் வைத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்கள் நடத்தையில் கூட மதிப்புகளாலேயே வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கலாச்சாரம் நமக்கு ஒரு அடையாளம் தருகின்றது, சமயம் நமக்கு அமைதியையும்
நேர்மையையும் கற்றுத்தருகின்றது. அதே போன்றுதான் மரபு என்பது எமக்கு வழிகாட்டுகின்றது. இந்த மூன்றையும் நாங்கள் சமமாக பின்பற்றுகின்ற போதுதான் ஒரு சிறந்த எதிர்கால சமுதாயமாக எங்களை கட்டமைக்க முடியும். அது மட்டுமல்ல, ஏனைய சமூகங்களோடு நாங்கள் ஒன்றித்து வாழ்வது, சமூக பொறுப்புகளை ஏற்பது, சமூக பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைப்பது போன்ற ஆளுமை உள்ள ஒரு சிறந்த மாணவர் சமுதாயத்தை உருவாக்க இந்த விடயங்கள் எங்களுக்கு அடிப்படையாக அமைகின்றன. எனவேதான் எதிர்கால சமூக தலைவராக வருகின்ற நாம் இவ்வாறான விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். கலாச்சாரங்களையும் சமயங்களையும் மரபுகளையும் நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கிக் கொள்ளலாம். கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்துவோம். பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்துவோம். மாணவர்களில் சிறந்த தேர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்வோம். அந்த வகையில் கட்டாய பாடமான வரலாறு பாடத்தினை கற்பிக்கும் போது பயன்படுத்த வேண்டிய கற்பித்தல் நுட்பங்கள் பற்றி இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் பேசுகிறார் பேருவள்ளை மாளிகாஹென ஜிம்ரிஃபாய் ஹாஜியார் மகாவித்யாலய ஆசிரியர் முஹம்மது அஃபான் முஹம்மது நஸ்ருத்தீன் அவர்கள். வரலாற்று பாடத்தை கற்பிப்பதற்கு பல்வேறு நுட்பங்கள் உள்ளன. அவைகளில் முக்கியமாக 8 நுட்பங்களை பற்றியே நான் இன்று பேச முனைந்துள்ளேன். ஆசிரியர்கள் பாடப்பொருளின் தன்மையையும் மாணவர்களின் கற்றல் திறன்களையும் கருத்தில் கொண்டு 8 முறைகளை பயன்படுத்தலாம். அதில் முதலாவது விரிவுரை, இரண்டாவது கலந்துரையாடல், மூன்றாவது வினாவிடை, நான்காவது காட்சிப்படுத்தல், ஐந்தாவது குழுச்சேற்பாடுகள், ஆறாவது வாய்மொழி வரலாறு, ஏழாவது செயல்முறை பரீட்சை, எட்டாவது களப்பயணங்கள். அதில் முதலாவது விரிவுரை. இது ஆசிரியரால் பாடப்பொருள் விளக்கப்படும் முறையாகும். பாடப்பொருளை நன்கு தொகுத்து தெளிவாக மாணவர்களுக்கு விளக்க வேண்டும். மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் உதாரணங்களை பயன்படுத்தலாம். இரண்டாவது கலந்துரையாடல். மாணவர்கள் பாடப்பொருளை பற்றி கலந்துரையாட, கேள்விகளை கேட்க, தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும். இது மாணவர்களின் புரிதலை மேம்படுத்தவும் விமர்சன சிந்தனையை வளர்க்கவும் உதவும். மூன்றாவது வினாவிடை. பாடத்தின் முக்கிய அம்சங்களை நினைவில் கொள்ளவும் புரிதலை சோதிக்கவும் வினாவிடை முறையை பயன்படுத்தலாம். மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை தீர்க்கவும் ஆசிரியர்களின் மாணவர்களின் கற்றல் நிலையை அறியவும் இது பிரதானமாக உதவுகிறது. நான்காவது காட்சிப்படுத்தல், அதாவது வரைபடங்கள், படங்கள், காணொளிகள் போன்றவற்றை பயன்படுத்தி பாடப்பொருளை காட்சிப்படுத்தலாம். இது மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் பாடப்பொருளை எளிதில் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. ஐந்தாவது குழுச்சேற்பாடுகள். மாணவர்கள் குழுக்களாக இணைந்து ஒரு பாடப்பொருளை பற்றி விவாதிக்கவும் ஒருவருக்கு ஒருவர் கற்பிக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இது கூற்று கற்றல் மற்றும் குழு பணியை ஊக்குவிக்கும். ஆறாவது வாய்மொழி வரலாறு. மாணவர்கள் தங்கள் குடும்பம் அல்லது சமூகத்தில் உள்ள பெரியவர்களிடம் பேசி வரலாற்று தகவல்களை சேகரிக்கலாம். இது மாணவர்கள் கடந்த கால சம்பவங்களை நேரடியாக அறியவும் வரலாற்று உண்மைகளை புரிந்து கொள்ளவும் உதவும். ஏழாவது செயல்முறை பரீட்சை. மாணவர்கள் வரலாற்று நிகழ்வுகளை நாடகமாக நடித்து காட்டலாம் அல்லது பாடப்பொருளை பற்றி விவாதிக்கலாம். இது மாணவர்களின் பங்கேற்பை அதிகரிக்கவும் மேலும் பாடப்பொருளை இலகுவாக கற்றலுக்கு உதவுகிறது. இறுதியாக களப்பயணங்கள். மாணவர்கள் தாங்கள் படிக்கும் வரலாற்றை உண்மையான சூழ்நிலையில் காண களப்பயணங்களை மேற்கொள்ளலாம். இது அவர்களின் புரிதலை ஆழமாக்கும் மற்றும் வரலாற்றின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும். மேலும் சில கூடுதல் குறிப்புகள். வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களின் கற்பனை திறனை தூண்டுவது அவசியம். மாணவர்களை கேள்வி கேட்கவும் விவாதிக்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும். கற்பித்தல் முறைகளை பாடப்பொருளுக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். இவை அனைத்தையும் விட ஆசிரியரின் ஆர்வமும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் வரலாற்று அறிவை வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.
கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்வி சாகரம் செஞ்சிய நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். ஒவ்வொரு மாணவருக்குள்ளும் திறமைகள் இருக்கின்றன. அவற்றை சரியாக இனங்கண்டு பயிற்சிகளையும் வழங்கி உரிய வழிகாட்டுதல்களை வழங்கும் போது மாணவர்கள் தம் திறமைகளை வளர்த்துக் கொள்வார்கள், வலுப்படுத்திக் கொள்வார்கள். தங்களுக்கென்ற தனித்ததொரு அடையாளத்தையும் அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். அந்த வகையில் மாணவர்களின் திறமைகளை அடையாளப்படுத்துகின்ற தேடலின் பக்கம் இன்று நீர்கொழும்பு அல் ஹிலால் மத்திய கல்லூரி தரம் 13 விஞ்ஞான பிரிவு மாணவர் முஹம்மது அத்தீப் ஃபௌசுலின் கவிதை ஆற்றலை அடையாளப்படுத்துகிறது. வாய் திறந்து கவியுதிர்க்க வாய்ப்பளித்த வல்லோனை புகழ்ந்தவனாய் என் கவி பக்கங்களை புரட்டுகிறேன். விண்ணும் இல்லை மண்ணும் இல்லை, விண்ணில் மின்னும் விண்மீன்களும் இல்லை, படைப்புகள் ஏதுமில்லை, படைப்பாளன் நீ மட்டுமே. இப்படி ஓர் காலம் எப்படி இருந்திருக்கும்? படைப்புகள் ஏதுமில்லை, படைப்பாளன் நீ மட்டுமே. இப்படியோர் காலம் எப்படி இருந்திருக்கும்? சிந்தித்தேன், மீள முடியாமல் சிக்கித் தவித்தேன். இன்றைய படைப்புகளின் விந்தை கண்டேன், விக்கித்து போனேன். இறைவா உன் படைப்பாற்றல் கண்டு. இன்றைய படைப்புகளின் விந்தை கண்டேன், விக்கித்து போனேன். இறைவா உன் படைப்பாற்றல் கண்டு. மண்ணிலிருந்து உருவான மாமிசம் மனிதனானான், மகிமை பல தாங்களானான். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான் அல்லாஹ். அறிவும் ஆற்றலும் கொண்டு அன்புடன் நிரப்பலானான். ஆறறிவு மனிதனாய் மிளிர்ந்திடத்தான் வைத்திட்டான். அறிவும் ஆற்றலும் கொண்டு அன்புடன் நிரப்பலானான். ஆறறிவு மனிதனாய் மிளிர்ந்திடத்தான் வைத்திட்டான். மர்மங்களின் மறைவிடமாம் கடலும் கருணையாளனின் கைப்பக்குவம் தானே. அலையலையாய் ஆடும் கடலே, ஆடிக் குதிக்கும் மீனினம் உன்னில் வைத்தது யாரோ? அலையலையாய் ஆடும் கடலே, ஆடிக் குதிக்கும் மீனினம் உன்னில் வைத்தது யாரோ? முத்தும் மணலும் உன் பொக்கிஷமாய், அழகும் அபாயமும் உன் அடையாளமாய் வைத்தது தான் யாரோ? ஒன்று நன்னீர் மற்றொன்று உவர் நீர், ரெண்டும் கண்டு கொண்டது கலக்கத்தான் இல்லை ஏனோ? விஞ்ஞானமும் விக்கித்து போகும் இவ்விந்தை யார் செய்தது? விடை சொல்லலானான் அருளாளன் அவன் அருள்மறையில். மரஜல் பஹ்ரைனியல் தகியான். கருணையாளனே உன் கைவண்ணங்கள் கண்டு சுப்ஹானல்லாஹ் என்கிறது என் நெஞ்சதன் நரம்புகள். கருணையாளனே உன் கைவண்ணங்கள் கண்டு சுப்ஹானல்லாஹ் என்கிறது என் நெஞ்சதன் நரம்புகள். தூணின்றி நிற்கும் வானமே, தூரிகை ஏதுமின்றி உனக்கு தூய வண்ணம் தந்தது யாரோ? இரவில் உன்னை இருட்டாய் மாற்றும் இரக்கமுள்ளவன் யாரோ? நட்சத்திரங்கள் எனும் நகைகள் கொண்டு நயமுடன் உன்னை வைத்ததும் யாரோ? சந்திரன் சிரிப்பில் திளைத்திடும் இதயம், சூரியன் ஒளியில் அந்நூர் எனும் அவன் நாமம் நினைவில் வந்திடும். இவற்றை காண்கையில் அல்லாஹு அக்பர் என்றிடும் அடியேன் நெஞ்சம். இவற்றை காண்கையில் அல்லாஹு அக்பர் என்றிடும் அடியேன் நெஞ்சம். பறந்து கிடக்கும் பூமியும் பாராளும் வேந்தன் அல்லாஹ்வின் பரவச படைப்பன்றோ? அழகான பூமியின் ஆபத்தான அதிசயம்தான் மக்மா எனும் சிவந்த கடல், இதுவும் அவன் கட்டளையின் விளைபயல். மக்மா எனும் சிவந்த கடல், இதுவும் அவன் கட்டளையின் விளைபயல். அகனியில் பாயும் தீக்குழம்பும் அவன் சக்தியின் சான்றுதான், இதை காட்டுகிறது எரிமலை வெடிப்புகளும். மென்மூடி என்ற
பாறை தட்டிட்டு பரந்த புவியோட்டை தாங்கிட வைத்தவன் யாரோ, நடுங்காமலிருக்க மலைகளை நட்டு வைத்தவன் யாரோ, நடுங்காமலிருக்க மலைகளை நட்டு வைத்தவன் யாரோ. இப்பூவுலகில் பூ போன்ற தன் குஞ்சுகளுக்கு இறை தேடி வெறும் வயிற்றுடன் வெளிக்கிளம்பும் கோடி பறவைகளும் கொளுத்த வயிறுடன் திரும்புதே. இதை நினைக்கையில் அர்-ரஸாக் என்ற அவன் நாமம் நெஞ்சில் உதிக்கிதே. இதை நினைக்கையில் அர்-ரஸாக் என்ற அவன் நாமம் நெஞ்சில் உதிக்கிதே. இத்தனை வல்லமை கொண்ட வல்லமையாளன் காட்டும் நவீன சான்றே சங்கையான பாலஸ்தீனம். அன்று 313 முன் முகங்குப்பர வீழ்ந்தனரே எதிரிகள் பதிரில். அன்று 313 முன் முகங்குப்பர வீழ்ந்தனரே எதிரிகள் பதிரில். இன்று அணுவாயுதமும் அஞ்சும் அரக்கப் படைக்கெதிராய் அடிக்கடி வென்று காட்டுகிறதே அன்பான பாலஸ்தீனம். அருளாளனின் அருள் அல்லவோ இதுவும், அருளாளனின் அண்மை கால அதிசயங்கள் அன்றோ இதுவும். விழித்தெழு முஸ்லிமே, விண்ணும் மண்ணும் அவனுக்கே சொந்தம். விழித்தெழு முஸ்லிமே, விண்ணும் மண்ணும் அவனுக்கே சொந்தம். கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் இறுதி அம்சம் அறிவுரை பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு எண்ணங்களுடனும் கருத்துக்களுடனும் வாழ்கிறோம். ஒரே விடயத்தை ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பார்க்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதுவே மனித சமுதாயத்தின் இயல்பு. ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருப்பதையும் நாம் மறந்துவிடலாகாது. அதாவது நம்மை சுற்றியுள்ளவர்களின் கருத்துக்களை நாம் உண்மையிலேயே கேட்கிறோமா, மதிக்கிறோமா என்பதே அந்த கேள்வி. பல நேரங்களில் நாம் நம்முடைய கருத்தை சரி என்று நினைத்து பிறர் சொல்வதை புறக்கணித்து விடுகிறோம் என்பதே உண்மை. மற்றவர்களின் கருத்தை மதிப்பது என்றால் அவர்களின் எண்ணத்தை வேண்டும் என்பதல்ல, மாறாக அவர்களின் உணர்வை புரிந்து கொள்வதே உண்மையான மதிப்பும் மரியாதையும் என்ற தெளிவு எம்மிடம் முதலில் இருக்க வேண்டும். ஒரு வகுப்பறையில் நீங்கள் உங்கள் கருத்தை வெளிப்படுத்தும் போது ஏனையவர்கள் அதை அமைதியாக கேட்டால் உங்களில் ஒரு உற்சாகம் ஏற்படுவதையும் தன்னம்பிக்கை மிளர்வதையும் நீங்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பீர்கள். சிலர் தனக்கு கீழ் உள்ளவர்களின் கருத்துக்களை ஒருபோதும் மதிப்பதில்லை. ஒரு சிலர் ஏதோ கடமைக்காக கருத்துக்களை அரைகுறையாக கேட்பார்கள். ஆனால் அதில் உண்மையோ உயிரோட்டமோ இருக்காது. ஏற்கனவே முடிவுகளை எடுத்துவிட்டு வெறும் கண் துடைப்பிற்காக நம்மிடம் கருத்துக்களை கேட்டு அதை அலட்சியப்படுத்தும் அகிரிணைகளும் நம்மில் இருக்கவே செய்கின்றனர். தான் என்ற அகங்காரம், பதவி ஆசை, ஆணவம், அதிகாரம், மமதை இவையெல்லாம் மற்றவர் கருத்தை ஏற்றுக்கொள்ள செய்யாது. நாம் வாழும் இன்றைய உலகில் கருத்து மோதல்கள், பிரிவுகள், முரண்பாடுகள் மற்றும் சண்டைகள் என அனைத்தும் பிறரின் எண்ணங்களை, கருத்துக்களை மதிக்காத காரணத்தினால்தான் உருவாகின்றன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர் கருத்தை மதிக்கும் பண்பினை வளர்த்துக் கொண்டால்தான் நாளைய சமூகத்தில் நாம் ஒரு சிறந்த தலைவராக இருப்போம் என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்பதென்பது ஒரு சிறிய செயல் போல் தோன்றினாலும் அதில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வல்லமை இருக்கிறது. ஆக மாணவர்களே, இனிமேல் உங்கள் நண்பர்களுடன் பேசும் போது, வகுப்பில் கருத்துக்களை கேட்கும் போது, குடும்பத்தில் யாராவது உங்களுடன் பேசும் போது அவர்கள் சொல்வதை முழுமையாக கேளுங்கள். அவர்களது கருத்துக்களை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். அந்த கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களின் மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியுடன் இன்றைய கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் குரல் தந்த வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன்.